ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில காரணங்களால் நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் நடுவில் போட முடியல. இனிமேல் உங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் வரும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் யார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் நிறையா வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். ஸோ மேலும் எனக்கு ரெகுலர் சப்போர்ட் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவை தேடி தான் நான் நிறையா உங்களுக்காக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜோட நெக்ஸ்ட் படம் எது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ் இவர் இப்போ மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் மாநகரம் அப்படிங்கிற ஒரு படத்தை ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம், ஒரு டீசன்ட் சக்ஸஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கைதி படம் பண்ணார், கார்த்தியோட நடிப்பில் கைதி. அதுக்கு மேலே அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஆல் ஓவர் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த எக்ஸலண்ட்டான டைரக்டர், பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவர். ஸோ எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணார். அப்புறம் விக்ரம் படம், அது யாருமே மறந்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் மாஸ்டர், ஆக்சுவலி மாஸ்டருக்கு அப்புறம் விக்ரம். ஸோ இது போல் சமீபமாக எல்லா படங்களும், லியோவாக இருக்கட்டும், அத்தனை படங்களும் ஓரளவுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய படம் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கரண்ட்டாக மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்டில் லோகேஷ் கனகராஜ் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். ஏன்னா இன்றைக்குள்ள ஆடியன்ஸை அப்படியே புரிஞ்சு வச்சுருக்காருங்க. இன்றைக்குள்ள 2K கிட்ஸ் எதை எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கிறத ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுன்னு அதை கரெக்டாக கையாளுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். நம்ம தலைவர் கூலி படத்தில் நடிச்சிட்ருக்காரு, நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில். ஸோ தலைவர் ஒருத்தர் கூப்பிட்டு இயக்க சொல்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தலைவர் எப்போவுமே யார் நல்ல திறமைசாலியோ, நல்ல யார் ஹிட் கொடுக்குறாங்களோ, திறமையாக இருக்காங்களோ அவங்கள உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பார். ஸோ அதனால் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நம்ம தலைவர். இந்த படம் கூலி அப்படிங்கிற படம் அட்டகாசமாக ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக ரெடி ஆகி வருதுங்க. இதில் நிறைய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. சத்யராஜ், அப்புறம் கன்னட ஆக்டர் உபேந்திரா, தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா. ஸோ இது போல் பல ஆக்டர்ஸ் இதில் நடிச்சிருக்காங்க. இப்போ சமீபமாக ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு வாரம் தான் ஷூட்டிங், ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ வெகு சீக்கிரமாக கூலி படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ டாக் ஆஃப் த டவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அடுத்து யாரோட ஜாயின் பண்ண போகிறாரு, என்ன படம் பண்ண போகிறாரு, இது தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் மறக்காமல். ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு வீடியோவில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்து இந்த கைதி 2 இருக்குது, அது பண்ணணும். அப்புறம் விக்ரம் 2 அதை பண்ணணும். ஸோ விக்ரம் 2 தான் அந்த எல்சியோட எண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இரும்பு கை மாயாவிங்கிற அவரோட ஒரு கனவு ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லலாம். அவர் இனிஷியலாக ஃபஸ்ட்டு எழுதின சப்ஜெக்டே அதுதான். ஸோ சூர்யா தான் கேஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் திங்க் பண்ணியிருக்காரு. இப்போவும் அதில் தான் அந்த மைண்டில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபமாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தார். பட் இப்போ ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெலுங்கு ஆக்டர் பிரபாஸ் இருக்கார் இல்லையா, நம்ம பாகுபலி நடித்த பிரபாஸ், அவர் நம்ம லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இது யார் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறா, யார் வேறு யாரெல்லாம் ஆக்டர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. பட் இது ஒரு சமீபமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு லோகேஷ் கனகராஜுக்கும் பிரபாஸுக்கும். ஸோ அவருக்கு ஒரு படம் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜ் அந்த தெலுங்கு படம் பிரபாஸ் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண போகிறாரா, இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போக போகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு கூலி படம் வெளியே வரணும். ஸோ அது வெளியே வந்ததுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் தலைவர், இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ். ஸோ பயங்கரம் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக படம் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு டீசர் கூட ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ கூலி படத்தில். ஸோ அதை பார்த்துட்டு ரஜினியுமே ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ வெகு சீக்கிரமாக கூலி படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து தெலுங்கு படம் பண்ண போகிறாரா இல்லை வந்து கைதி 2 பண்ண போகிறாரா அப்படிங்கிறத நான் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அடுத்து எந்த படம் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து கைதி 2க்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்கீங்களா இல்லை விக்ரம் 2க்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்களா, ஸோ வந்து எதுக்கு வந்து நீங்கள் வந்து மோஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.